ஓம் குமரகுருதாச குருப்யோ நமக. ஓம் குமார பரமேஸ்வராய நமக. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. பாம்பன் சுவாமிகள் முருகனடியார்களை நவக்கிரகங்கள் துன்புறுத்தாது என்று ஒரு பாடலிலே கூறியுள்ளார். ஆம் நண்பர்களே, அடியார் பெருமக்களை பொதுவாக நவக்கிரகங்கள் துன்புறுத்தாது, நன்மையே செய்யும் என்று அடியார் பெருமக்கள் பலர் பாடியுள்ளனர். ஆம், ஞானசம்பந்த சுவாமிகள் வேயுறு தோழி பங்கன் விட முண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டுமுடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. சிவபெருமானை யார் உள்ளத்திலே நினைக்கிறார்களோ அவர்களுக்கு சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன் எனப்படும் குரு, வெள்ளி ஆகிய சுக்கிராச்சாரியார், சனி மற்றும் ராகு கேது இவை நன்மையே செய்யும் என்று ஞானசம்பந்த சுவாமிகள் இந்த பாடலிலே குறிப்பிடுகிறார். அடுத்து 15ஆம் நூற்றாண்டிலே வந்த அருணகிரிநாத சுவாமிகள் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடும் கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. முருகப்பெருமான் நம் முன் வந்து தோன்றிவிட்டால் நாளும் கோலும் ஒன்றும் செய்ய முடியாது. அதோடு மட்டுமல்லாமல் யமன் கூட நம்மை ஒன்றும் செய்ய மாட்டான் என்று இந்த பாடலிலே அருணகிரிநாத சுவாமிகள் குறிப்பிடுகிறார். அடுத்து அத்தியாச்சரம சுத்தாத்வித வைதீக சைவ சித்தாந்த ஞானபானு அபராருணகிரி பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் பரிதிமதி சேய் அரி பொன் பளிங்கு சனி பாம்புகளும் விரிதலை நாள் வேலைகளும் மிகை அடு நின்னடியவர்கட்கு உரிய நலம் புரியும் அன்றி ஒரு பொழுதும் படர் புரியா தெரியலரும் தொண்டிழைப்பார் சிவலோக சுந்தரனே. இந்த பாடலிலே முருகப்பெருமானை சிவலோக சுந்தரனே என்று பாம்பன் சுவாமிகள் விழிக்கிறார். முதலில் இந்த நவகிரகங்களையும் வரிசைப்படுத்துகிறார். பரிதி மதி சேயரி பொன் பளிங்கு சனி பாம்புகள் என்று வரிசைப்படுத்தி விரிதலை நாள் வேலைகளும் இந்த ராகு காலம் யமகண்டம் குழி என்று சொல்கிறோம் அந்த காலங்களும் மிகை அடுநின் அடியவர்கட்கு இனி பிறவி வேண்டாத தன்மையை வேண்டி முருகப்பெருமானை பணிகின்ற அடியார்களுக்கு அவர்களுக்கு என்ன நலம் வேண்டுமோ அதை புரியுமே அன்றி ஒரு காலும் தீமை புரியாது என்று பாம்பன் சுவாமிகள் விளக்கி, அதோடு மட்டுமல்லாமல் தெரியல் அரும் தொண்டழைப்பார். அப்படின்னா பகைவர்கள் கூட நம்மிடையே வந்து நமக்காக வந்து தொண்டு செய்வார்கள் என்று இந்த பாடலிலே பாம்பன் சுவாமிகள் அழகாக விளக்குகிறார். எனவே நண்பர்களே, முருகப்பெருமானை முழுதுமாக வணங்கினால் நாள் கோல் யமன் ராகு காலம் யமகண்டம் எதுவுமே நம்மை ஒன்றும் செய்யாது. ஆனால் ஒன்னே ஒன்று, முழுதுமாக பெருமான் பாதத்திலே நாம் சரணடைய வேண்டும். முருகப்பெருமான் காப்பான் என்ற உறுதியான எண்ணம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் எதுவும் ஒன்றும் செய்யாது என்பதனை பாம்பன் சுவாமிகள் இந்த பாடலிலே அழகாக விளக்குகிறார். அந்த கொண்ட கொள்கை உறுதியாக இருக்க வேண்டும். ஏன்னா பெருமான் நமக்கு உரியவன், அவன் காப்பாற்றுவான் அப்படின்ற எண்ணம் இருக்க வேண்டும். எனவே அடியார் பெருமக்கள் எதற்கும் கவலைப்படாதீர்கள்.
முருகப்பெருமானை சரணடையுங்கள், வாழ்வில் வெற்றி அடையுங்கள் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.